வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். தலைப்பு என்னன்னா, துயரங்களின் மனிதர், துன்பம் மற்றும் குணப்படுத்துதலின் ஒரு கதை. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த ஓவியம் கிறிஸ்தவ கலைகளிலேயே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல கிறிஸ்துவ சித்தரிச்சிருக்காங்க. ஆனா எப்படி தெரியுமா? அவரோட சக்திய காட்டுறதுக்காக இல்ல, மாறா அவரோட காயங்களையும் அவர் பட்ட கஷ்டங்களையும் தான் இதுல முக்கியமா காட்டியிருக்காங்க. ஏன்னா மனுஷங்களோட வலிய அவர் எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நமக்கு உணர்த்துறது தான் இதோட நோக்கம். அப்போ இது ஏதோ ஒரு கதையில வர்ற ஒரு சீன் மட்டும் கிடையாது. இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஓவியம். இத பாக்குறவங்க கிறிஸ்துவோட துன்பத்தை பத்தி ஆழமா தியானிக்கணும், அத உணரணுங்கிறதுக்காகவே இத வரைஞ்சிருக்காங்க. இது ஒரு பக்தி சித்திரம். இந்த துயரங்களின் மனிதர்ங்கிற பேரும் இந்த கான்செப்டும் எங்கிருந்து வந்தது தெரியுமா? நேரா ஏசாயா புத்தகத்திலிருந்து தான். இது ரொம்ப பழமையான ஒரு விவிலிய பகுதி. வரப்போகிற மேசியாவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமா இத பாக்குறாங்க. அதாவது அவருடைய துன்பத்தை இது முன்கூட்டியே சொல்லுது. இந்த மாதிரி ஒரு துன்பத்தின் ஓவியத்தை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும்புது இல்லையா? அந்த கேள்வியை ஆராயறதுக்கு நாம ஒரு 5 கட்டமா பயணிக்க போறோம். முதல்ல ஒரு முரண்பாட்டின் உருவப்படம், அடுத்து ராஜ்யம் குறித்த கேள்வி, அப்புறம் குணப்படுத்துதல் பற்றிய 4 விதமான பார்வைகள், அதுக்கடுத்து எப்போதும் அதிகரிக்கும் ராஜ்யம்னா என்னன்னு பாப்போம். கடைசியா நம்பிக்கை, ஞானம் மற்றும் பயிற்சி. வாங்க இந்த பயணத்துல இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது இந்த படத்துல இருக்கிற ஒரு முக்கியமான முரண்பாடு. அதாவது குணப்படுத்துதல பத்தி பேசுற ஒரு நம்பிக்கையில துன்பத்தை மையமா வச்ச ஒரு ஓவியத்துக்கு என்ன இடம் இருக்கு, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த முரண்பாடு வெறும் ஓவியத்துல மட்டும் இல்ல, நம்ம உடம்புலயே இது இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புகள் ஒரு பக்கம் அழிவை நோக்கி போகுது, இன்னொரு பக்கம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. எப்ரேயர்ல சொன்ன மாதிரி நாம எல்லாரும் ஒரு நாள் இறக்க போறோம். ஆனா அதே சமயம் நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் தினமும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு, காயங்களை ஆற்றுது. இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? சோ இந்த முரண்பாடு தான் நம்மளோட விவாதத்தோட மைய புள்ளிக்கு நம்மள கொண்டு வருது. அது என்ன கேள்வி? கேள்வி இதுதான், நம்மளோட இந்த அழியக்கூடிய உடல்களை கடவுள் இப்போ எந்த அளவுக்கு குணமாக்குவார்னு நாம எதிர்பார்க்கலாம். இதுக்கான பதில் நாம பார்க்கிற இந்த மூலத்தின்படி இன்னொரு பெரிய கேள்விய சார்ந்திருக்கு. அது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு? ஏன்னா குணப்படுத்துதல் அந்த ராஜ்யத்தோட ஒரு அடையாளம்னா, அந்த ராஜ்யம் இப்போ எந்த அளவுக்கு வெளிப்படுதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, வாங்க இது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவக்கூடிய 4 விதமான இறையியல் பார்வைகளை இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதலாவது கிளாசிக் லிபரல் பார்வை. நவீன அறிவியல், பகுத்தறிவு இதையெல்லாம் அடிப்படையா வச்சு உருவான பார்வை இது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அற்புதங்கள் எல்லாம் பெரும்பாலும் எதிர்காலத்துல நடக்கக்கூடியது, இப்போ இல்ல. ஏன்னா கடவுள் இந்த பிரபஞ்சத்தோட இயற்கை விதிகளை ரொம்ப மதிக்கிறாரு, அதனால அந்த விதிகளுக்கு எதிரா இப்போ அற்புதங்கள் நடக்கிறது இல்ல அப்படிங்கிறது இவங்களோட கருத்து. சோ இவங்களோட பார்வைப்படி கடவுள் பிரபஞ்சத்தோட இயற்கை விதிகளை மீற மாட்டார். அதனால விவிலியத்துல சொல்லப்பட்ட அற்புதங்களை கூட வரலாற்று உண்மையா ஏத்துக்காம அதெல்லாம் ஒரு உருவக கதைன்னு சொல்றாங்க. இதோட விளைவு என்னன்னா, 2ஆம் வருகை வரைக்கும், அதாவது எதிர்காலத்துல அற்புதமா குணமாவுங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாதான் இருக்கு. அடுத்த 2வது பார்வை, இது கிளாசிக் செசேஷனிஸ்ட் பார்வைன்னு சொல்லுவாங்க. இவங்க அற்புதங்கள் நடந்துச்சுன்னு ஒத்துக்கறாங்க, ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டும்தான் நடந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது நின்னு போச்சு, அதனாலதான் இதுக்கு செசேஷனிஸ்ட்னு பேரு, அதாவது நிறுத்தப்பட்டு விட்டது. இவங்களோட முக்கியமான வாதம் என்னன்னா, இந்த அற்புத வரங்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சுங்கிறது தான். கடவுள் இன்னைக்கும் குணப்படுத்த முடியும், ஆனா குணப்படுத்துற வரங்களை அவர் இப்போ யாருக்கும் கொடுக்கறதில்ல. ஏன்னா அந்த வரங்கள் அப்போஸ்தலர்களையும் புதிய ஏற்பாட்டையும் உறுதிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போஸ்தலர்கள் எல்லாம் இறந்து போன பிறகு கிட்டத்தட்ட கிபி 100 ஒட்டி அந்த வரங்களும் நின்னுடுச்சுன்னு இவங்க நம்புறாங்க. 3ஆவதா நாம பார்க்க போறது கிளாசிக் பெந்தெகோஸ்டே பார்வை. இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட கோணம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் எதிர்காலத்துல வரப்போற ஒண்ணு மட்டும் இல்ல, அது இப்போதே இங்கேயே முழுமையா இருக்கு. அதனால அந்த ராஜ்யத்தோட எல்லா நன்மைகளையும் முழுமையான சுகம் உட்பட நம்ம இப்போதே நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். இவங்களோட நம்பிக்கைப்படி இயேசு சிலுவையில மரிச்ச போதே நமக்கான குணப்படுத்துதல் உறுதியா வாங்கி தரப்பட்டு விட்டது. அதனால குணமாகிறதுங்கிறது ஒவ்வொரு விசுவாசியோட உரிமை, பாக்கியம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அத விசுவாசத்தால பெற்றுக்கொள்ளணும். அவ்வளோதான்.
4வதா நம்ம பார்க்க போற பார்வை கிளாசிக் கரிஸ்மேட்டிக் பார்வை. இது கொஞ்சம் வித்தியாசமானது. இவங்க ஒரு பதற்றத்து மையமா வச்சு பேசுறாங்க. அதாவது தேவனுடைய ராஜ்யம் இப்போ இங்க வந்திருக்கு, ஆனா இன்னும் முழுமையா வரல. இப்போது ஆனால் இன்னும் இல்லங்கிற ஒரு நிலையில இருக்குன்னு சொல்றாங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் இன்னிக்கும் குணப்படுத்துற வரங்களை கொடுக்கறார். ஆனா அதே சமயம் நம்ம உடல்கள் இன்னும் இந்த உலகத்துல அழிந்து கொண்டிருக்கு மற்றும் ஒரு நாள் இறக்க போகுது. இதனாலதான் ஒரு பதற்றம் உருவாகுது. அதாவது குணப்படுத்துதல் இப்போது நடக்குது, ஆனா நம்மளோட முழுமையான மீட்பு, உயிர்த்தெழுதல் இன்னும் இல்ல. சிலருக்கு அற்புதம் நடக்குது, சிலருக்கு நடக்கல. இந்த நிஜ உலக அனுபவத்தை இந்த பார்வை விளக்க முயற்சி பண்ணுது. சரி, இந்த 4 பார்வைகளையும் பார்த்தாச்சு. இப்போ நாம பார்க்குற இந்த மூலம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க முயற்சி பண்ற ஒரு 5வது மாதிரியே நமக்கு காட்டுது. வாங்க அத பார்க்கலாம். இந்த 2 படங்களையும் பாருங்க. இடது பக்கம் அந்த இப்போது ஆனால் இன்னும் இல்லைங்கிற கரிஸ்மேட்டிக் பார்வையோட நிச்சயமற்ற தன்மையை காட்டுற மாதிரி கேள்விக்குறிகள் இருக்கு. ஆனா வலது பக்கம் பாருங்க, அது ஒரு ஆரோக்கியமான இறையியல் பார்வையை காட்டுது. இங்க தேவனுடைய ராஜ்யம் ஒரே இடத்துல நிக்கல, அது எப்போதும் அதிகரித்துக் கொண்டே இருக்குன்னு காட்டுது. அதாவது நிச்சயமற்ற தன்மையிலிருந்து ஒரு நம்பிக்கையான வளர்ச்சிக்கு மாறுறதை இது அழகா விளக்குது. அப்போ இதோட சுருக்கம் என்னன்னா, சிலுவையில நோய்ங்கிற எதிரிக்கு ஒரு தீர்க்கமான மரண அடி கொடுக்கப்பட்டுடுச்சு. தேவனுடைய ராஜ்யத்தோட குணப்படுத்துற சக்தி இந்த உலகத்துல சும்மா அப்பப்போ வந்துட்டு போற ஒரு விஷயம் இல்ல. அது ஒரு எப்போதும் அதிகரித்து கொண்டே இருக்கிற ஒரு நிஜம். அந்த ராஜ்யம் வளர வளர குணப்படுத்துதலும் அதிகமாக வெளிப்படும். சரி, இதெல்லாம் தியோரியா கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது ஏன் முக்கியம்? இந்த இறையியல் பார்வை நம்மளோட புரிதலையும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையும் எப்படி மாத்தலான்னு 4 விஷயங்களை சொல்லுது. இது தியோரியிலிருந்து பிராக்டிக்கல் வாழ்க்கைக்கு மாற ஒரு தெளிவான வழிகாட்டி மாதிரி. முதல் படி ஞானம். அதாவது கடவுளோட வாக்குறுதிகளை நம்ம நம்பணும், அதே சமயம் அவரோட நேரத்தையும் புரிஞ்சுக்கணும். 2வது அறிவு. அற்புதங்கள் நடக்க என்ன ஃபார்முலான்னு தேடாம கடவுளோட ஒரு நல்ல உறவை வளர்த்துக்கணும். 3வது ஆர்வம். அன்பு, நோய்க்கு எதிரான ஒரு சரியான கோவம், கடவுளோட மகிமை வெளிப்படணுங்கிற ஆசை, இதெல்லாம் வளர்த்துக்கணும். கடைசியா 4வது படி நம்பிக்கை. நம்ம கிட்ட எவ்ளோ நம்பிக்கை இருக்குன்னு பாக்கறத விட குணப்படுத்த விரும்புகிற கடவுள் மேல நம்ம கவனத்தை வைக்கணும். கடைசியா இயேசு சொன்ன ஒரு வார்த்தை நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. கல்லை எடுத்து போடுங்கள்னு அவர் சொன்னார். அதே மாதிரி குணப்படுத்துதல பத்தின நம்ம புரிதல்ல நாம எடுத்து போட வேண்டிய கல் எது? ஒருவேளை அது நம்மளோட பழைய யோசனைகளா இருக்கலாம், பயங்களா இருக்கலாம், இல்லனா நம்மளோட செயலற்ற தன்மையா கூட இருக்கலாம். அந்த கல் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை நகர்த்துறது தான் இந்த விஷயத்துல ஒரு ஆழமான புரிதலுக்குள்ள போறதுக்கான முதல் படியா இருக்கும்.